என்னைக்காவது வந்து ரொம்ப பிஸியா ஃபீல் பண்ணி நம்ம ப்ராக்ரஸே நான் பண்ணலன்னு நினைச்சிருக்கீங்க. மேபி நீங்க வந்து நிறைய எஸ் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். புக்கர் டு வாஷிங்டன் வந்து ரொம்ப ஒரு பிஸியான பர்சன். நிறைய காலேஜஸ் ரன் பண்றது, ஸ்கூலை ரன் பண்றது, நிறைய ஸ்பீச்சஸ் கொடுக்கறது, 5 புக் எழுதியிருக்காரு. அப்புறம் நிறைய டிராவல் பண்ணுவாரு, பொலிட்டீஷியன்லாம் மீட் பண்ணதுக்கு. அவரோட சக்சஸ் என்ன தெரியுமா? ஹார்ட் ஒர்க்லாம் இல்லையா. அவர் வந்து ஒரு கஷ்டமான வேர்டை சொல்லுவாராம். இன்னும் ஒரே ஒரு கோல் தான் இருந்தேன், பிளாக் மென் அண்ட் உமனோட லைஃபை இம்ப்ரூவ் பண்ணணும். நிறைய பீப்புள் சொன்னாங்க அவர் செல்ஃபிஷ், சில பேருக்கு அவர் பிடிக்கல. அவரோட மெயின் திங் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு, அதனால அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார். ரியானாலே என்ன சொல்றாருன்னா, நம்மளுக்கு மெயின் திங் என்னன்னு தெரியாம இருந்துச்சுன்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே எஸ் சொல்லிடுவோம். ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு, ஏதோ ஒரு மெசேஜஸ்க்கு. ஸோ அவர் வந்து இந்த 3 கொஸ்டின் கேட்க சொல்றாரு. உங்களுக்கு எது ட்ரூலி இம்பார்ட்டன்ட், உங்க கோல் என்ன, எந்த ஒர்க் பண்ணா உங்களுக்கு நிறைய அவுட்கம் கிடைக்கும், உங்களுக்கு மெயின் திங் தெரிஞ்சிருச்சோ அப்புறம் அதான் கஷ்டமான பாட்டு. மற்ற எல்லாத்துக்குமே நீங்க நோ சொல்லணும். இப்போ நீங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா சின்ன சின்ன மேட்சஸ்க்குள்ள நீங்க நோ சொல்லி தான் ஆகணும். எதுக்கு எஸ் சொல்லணும்னா, டெய்லி ப்ராக்ரஸ் பண்றோம், டெய்லி நம்ம செஷன் அட்டன் பண்றோமா, செஷன் அட்டன் பண்ணது முன்னாடி ஏதாவது ஃப்ரெண்டு கூப்பிட்டானா அதுக்கெல்லாம் நோ சொல்லி ஆகணும். இன்னும் ஒரு ரிக்வஸ்ட் வருது, அது எல்லாமே நோ சொல்லி தான் ஆகணும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கேன், எப்போல்லாம் நம்ம வந்து நோ சொல்றோமோ டிஸ்ட்ராக்ஷனுக்கு, நம்ம எஸ் சொல்றோம் மெயின் திங்க்கு. ஸோ கீப் த மெயின் திங் சொல்றாங்க. டிசிப்ளின் இஸ் டெஸ்டினி புக்ல எஸ் சொல்றோம் ஒரு மெயினான திங்க்கு.